அப்கிரேடிங் மை செல்ஃப் இன் 90 டேஸோட டே 27 தான் இன்னைக்கு. ஆஹா, அருமையான நாள்னு நினச்சி தான் எந்திரிச்சேன். காற்றும் நம்மளை அப்படி தான் வரவேற்றுச்சு. அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருந்த ஆப்பு நமக்கு தெரியும். அதிகாலை சீக்கிரமாகவே எந்திரிச்சு ரொம்ப நாளாச்சு நடைபயிற்சி போய் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பேக் டு ஃபார்ம்டான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அதிகமான காத்தடிச்சிச்சு. ஏமா இன்னைக்கு காத்தடிக்குதுன்னு கேட்டால் ஆடி மாதம் காத்தடிக்காம என்னமா அடிக்கும், நீலாம் என்ன எம்ஏ படிச்சிருக்கேன்னு வாக்கிங்காக போன என்னைய ஜாக்கிங் ஓட விட்டுருச்சு இந்த மானங்கெட்ட மலை. இந்த டிமார்ட்ல புதுசாக க்ரீன் கலரில் சன்னா வச்சுருக்காங்க. இது உண்மையாகவே க்ரீன் கலர் சன்னாவா இல்லை என்னைய ஸ்கேம் பண்ணிட்டாங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பாயில் பண்ணதுக்கு அப்புறமும் கிரீன் கலர்ல தான் இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோன் வருது, டேங்கை நிறைக்கிறதுனா நிறைச்சுக்க, தண்ணியை பிடிக்கிறதுனா பிடிச்சிக்க, மசாலா அரைக்கிறதுனா அரைச்சிக்க. இன்னைக்கு கரண்ட் இருக்காது. வேனிட்டியை டீப் கிளீன் பண்ணலான்னு வெளியே எடுத்து வச்சேன். என்ன நேரத்துல தான் எடுத்தேன்னு சரியில்லை, சரியான தலைவலி வந்துருச்சு. சாப்பிடலான்னு போனோம்னா அங்க கறியும் வேகலை. வேகாத கறியை வெளியே சொல்ல முடியாம வதக்குன்னு சாப்பிட்டுட்டு சரியான தலைவலி, ஆவி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆவி பிடிக்க போனோம். முக்கியமான வேலைக்காக பரமக்குடி போறோம். ஆதார் கார்டு எடுத்துட்டு வச்சு வாங்கம்மான்னு எங்க அம்மாட சொல்ல அழகா மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதோட ஷாப்பிங்க்கு போய் அங்க 2000 ரூபாய் பில்லு வந்துருச்சு. அதையும் கட்டிட்டு வேகாத கறியை மறுபடியும் வேக வச்சு சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு மணியை பார்த்தா 11:30 ஆயிடுச்சு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மார்னிங் எடுத்து போட்ட வேனிட்டி அப்படியே கிடக்கு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தூங்குறதுக்கு 1 மணி